அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போ அழகான ஒரு கிராமத்து ஓட்டு வீடை பார்க்கலாம். இது எங்கள் சொந்தக்காரங்க வீடு தாங்க. வாங்க, இதுதான் அந்த அழகான ஓட்டு வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போன உடனே வாசல் ஒரு அழகான ஒரு முத்தம் ஒன்று இருக்குது. இந்த நெல் காய வைக்கிறது, அந்த வத்தல் காய வைக்கிறது, இது மாதிரி இடத்துலலாம் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். சுற்றிலும் பார்த்திங்கன்னா அழகான தோட்டம், மாமரம், மற்ற மரங்கள்லாம் இருக்குது. சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா ஒரு அழகான வராண்டா ஒன்று இருக்கும். அந்த பழைய காலத்து தூண்லாம் பாருங்கள், மரத்தில் அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்க. இன்னமும் அது ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குதுங்க. அப்படியே மேலே பாருங்கள், 1972 கட்டின வீடு. அந்த டிசைனு, அந்த மேலே இருக்கிற அந்த மரத்தால் இருக்கிற வுட் ஒர்க் எல்லாம் பாருங்கள். பழைய காலத்தில் போட்ட அந்த சுவிட்ச் போர்டு, அந்த பாய் தலகாணியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மரத்தாலேயே செஞ்சு சூப்பராக வந்து அலமாரி. இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக தான் அலமாரி வாங்குகிறோம். ஆனால் அந்த காலத்தில் மரத்தாலேயே அலமாரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த கிளாஸ் ஒர்க்லாம் பாருங்கள், அந்த ஜன்னலுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அப்போவே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே இது உள்ளே போனோம்னா இது பூஜை ரூம். பூஜை ரூமில் உள்ள ஒரு சின்ன சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ரூமை நம்ம பார்க்க போகிறோம். பூஜை ரூம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ உள்ள எங்கேயுமே பூஜை ரூமுக்கு ரூமே கட்டுறதில்ல. அந்த காலத்தில் பூஜை ரூம் கட்டிருக்காங்க. இது பரன் மேலே இப்போ நம்ம ஏறி போகலாம். இது ஒரு சின்ன மாடிப்படி, அதுவும் மரத்தாலே செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சூரிங் ரூம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே லைட் இருக்கும், நம்ம லைட்டு போட்டுக்கலாம். உள்ளே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். மரத்தாலேயே மேலே ஓடு, அதில் வெளிச்சம் வர்றதுக்காக அந்த சின்ன ஒரு கிளாஸ் பீஸ் மேலே வச்சுருப்பாங்க. வெயில் காலத்தில் அந்த கண்ணாடி வழியாக நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். அப்படியே உள்ளே போனோம்னா நிறைய ஜாமான் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே. அந்த பழைய வெங்கல பாத்திரங்கள், மூட்டை முடிச்சு எல்லாம் உள்ளே கிடக்குது பாருங்கள். அப்புறம் இதில் கொஞ்சம் லைட்லாம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இது ஒர்க் ஆகலை. அப்படியே வந்துடலாம், கீழே வந்துடலாம். கீழே இறங்குறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும். ஆனால் ஸ்ட்ராங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பழங்காலத்தில் கட்டினாலும் அந்த அளவுக்கு இன்னமும் ஃபுல்லாக நம்பிக்கையாக ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படியே கீழே வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு பூஜை ரூம், இதுதான் பூஜை ரூம், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே வெளில வந்துட்டு உள்ள ரைட் சைடு உள்ளே போய் லெஃப்டில் திரும்பினா இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. அதோட 2 பக்கம் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஸ்டோர் ரூம். இதில் வந்து நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் வச்சுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் இங்கே உட்காந்து சமைக்கிறதுக்கு, காய்கறி நறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் கீழே டவுன் ஆகி உள்ளே போகும். இது பாத்திரம் துலக்கிறது, குளிக்கிறது, அடுப்பங்கரைன்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய காலத்தில் இருக்கிற மண் அடுப்புகள் இங்கே இருக்கும். இங்கே தான் சமைக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து குளிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறது இந்த இடத்துல வச்சுப்பாங்க. மேலே ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் லைட்டு போட முடியாது, அதனால் அப்படி வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே இப்போது நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் அடுப்பு இங்கே இருக்குது. இந்த இடமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 ஜன்னல் இருக்குது, அதனால் நல்லா காற்றோட்டமாக இருக்கும். அவங்க என்னோடய பெரியம்மா தான். இப்போ கொல்லைக்கு வருவோம். கொல்லையில் பார்த்திங்கன்னா அந்த அழகான ஒரு ஓட்டு வீட்டோட பின்புற அழகு நல்லா தெரியும். பின்னாடி வாழை மரங்கள்லாம் இருக்குது, ஒரு மோட்டார் இருக்குது. சுற்றிலும் பார்த்தோம்னா நிறைய மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் மரங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் இன்னமும் யாரெல்லாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அங்கே பின்னாடி ஒரு பழைய பாத்ரூம் இருக்குது. இங்கே எல்லாம் வந்து உள்ளே போய் அந்த காட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப சொந்தமான கொள்ளைங்கிறதுனால அது யாரும் வரமாட்டாங்க. அங்கே தான் போயிட்டு காலை கடன்லாம் முடிப்பாங்க. நல்லா நிறைய மாமரங்கள்லாம் இருக்குது. மாம்பழ சீசன்லாம் வந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். நிறைய மரங்கள், மாமரம் மட்டும் இல்லை, அந்த சைடெலாம் போனோம்னா நிறைய ஒரு தென்னை மரம் எல்லாம் இருக்குது. பின்னாடி ஒரு டவர் தெரியுது பாருங்கள், செல்ஃபோன் டவர். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது வீட்டுடைய லெஃப்ட் சைடு. இந்த பக்கத்துலேருந்து பின்பக்கமாக எங்கேயாவது போயிட்டு ஒரு டெத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. பின்பக்கமாக வந்து குளிச்சுட்டு தான் அப்படியே வருவாங்க. இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடோட இது பாருங்கள், இந்த சைடும் வழி இருக்கும். சுற்றி நிறைய இடம் இருக்கும்.
இது பழைய காலத்து வீடு இப்படி தான் இருக்கும். ஜன்னல்லாம் கொஞ்சம் இப்படி தான் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஓட்டு வீடுலாம் அப்படி தான் அந்த காலத்தில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டு தான். இது பாருங்கள், இதுதான் மாடு வச்சுருந்தாங்கன்னா அந்த மாட்டுக்கு அந்த உணவு, அந்த தண்ணியெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு இது, அந்த மண்ணாலே செஞ்ச ஒரு தொட்டி. இது பாருங்கள், இதை வந்து பத்தாயம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். நெல்லாம் இதில் கொட்டி வச்சுப்போம். நெல் ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்போம். இதை ஓப்பன் பண்ணி இது வழியாக நெல்லை எடுத்து மூட்டையில் எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சி அரிசியாக்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஹோம் டூர்.